அதில் மாக்கு என்ன தெரியுதுண்ணே, சேவல் சேவல் வந்து 5 சேவல் உயிரோடு இறக்கி இருக்கிறோம். இன்னைக்கு அடிக்கிறோம், ஒரு டசம் வைக்கிறோம், அதோட ஒரு பிரட்டல், 5 சேவல் என்ன. ஓகே ஓகே பொறுப்போட இவளோட ஒரு காய்ச்சிடுவார். வரையும் அண்ணா காவடி ஒன்று வேண்டி தரவணும். காவடியா? ஓ, உங்களுக்கு தானே தெரியும், நல்ல வடிவான காவடி இவ்வளவு அகலத்தில் இவ்வளவு எத்தனை கிலோ அது இதுன்றெல்லாம் தெரியும். அது அந்த சிறுமாவால் கடைக்கு முன்னால நிற்கிறோம். தானே நீ எடுக்க போறியோ? ஓ, காவடியோ? காவடி எனக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாம செப்ரஸா செய்ய போறியா? அப்பவா ஒரு ஆள் கூட காய்ப்பா. அண்ணே ஓம் வணக்கம். ஓம் முதலாளி, என்னன்னு கேட்டால் எங்களுக்கு ஒரு காவடி உண்டு வேணும். நீங்களே ஆட போறீங்க? இல்ல, இவ தானே ஆட போறா. இவவா? இறங்கி வந்தாச்சு. அங்க தேர் வலிக்கிட்டு சுத்தி அடிச்சு வந்து திருப்பி இருப்பிடத்துக்கு வரந்தானே ஆடுவா. ஒட்டி பிரச்சனை இல்லை, அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல இது ஓட்டு கொசு வடிவா நல்ல தைரியமா வடிவா செய்தெல்லாம். ஓகே, நன்றி அண்ணே. அவருக்கு சொல்லி விட்டு விடாதீங்க, நான் காவடி ஆட போறேன். நீ சொன்னா கூட நான் சொல்ல மாட்டேன். நான் அவ்வளவு சப்ரஸான ஆளுன்னு நான் ஒரு நான் இப்போ உங்களோட வந்து உங்க காவடிக்கு ஓட கொடுத்தது ஒன்றுமே தெரியாது. கடைசியிலும் சொல்ல மாட்டேன். ஆனால் டெலிஃபோன் அடிச்ச நீ அடிச்சு போட்டீங்க பார்த்து கொண்டு நிற்கிறாய். இல்லை, நான் வந்து டிக்டாக் இந்த கேவலங்களை தான் பார்த்து கொண்டு நிற்கிறேன். சரி, அதை விடு. இப்போ உண்டு மனுஷி வந்தவள் நல்லாச்சப்பலுக்கு மனுஷி வந்தவள் மிச்சதை சொல்லு. உனக்கு ஒன்று சொல்கிறேன், சரியா? இந்த மனுஷி வந்தவள், ஆனால் அதை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாள். உனக்கு சொல்ல வேணாம்ன்று அவள் எனக்கு சொல்ல வேண்டாம் உண்டு சொல்லி போட என்னத்துக்கு இங்கே வந்தவள்? இல்லை, அவள் என்னென்று கேட்டால் காவடி எடுக்க போகிறாளாம், சுப்ரஸா செய்ய போகிறாளாம். உனக்கு எனக்கு சுப்ரைஸா செய்கிறதுக்கு காவடியை கிடைச்சது. காவடி தான் எடுக்க போகிறாளாம், அதுக்கு தான் வந்தவள். நீ என்ன செய்த? நீ நான் 4 இடத்துல கூட காட்டினேன். அண்ணா 4 இடத்துல காட்ட வேண்டிய எந்த பொறுப்பு தானே. நீ என்ன அனுமதிச்ச நீ காவடி எடுக்கிறதுக்கு? அண்ணன் முந்தி வந்த மனுஷ மாற்ற கொண்டோளுக்குள்ள மனுஷி மாதிரி இருந்தவன், இப்போ டிக்டாக் கொண்டோளுக்குள்ளான என்ன மனுஷி மாதிரி இருக்கணும். நான் காவடி ஆடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு தான் 30 வருஷமாடி பரிசில் மாணிக்க விநாயகர் தேர் இழுபடுது. இந்த 30 வருஷத்துல எப்போ நாள் நீ காவடி ஆடுனீங்க இல்லையே? நடுகளும் கற்பூர சட்டியை வச்சு கொண்டு தண்டை வாட்டுக்கு போட பின்னால் விட்டு கடிச்சோன்னு வருவார். அப்படி தானே நடந்தது. நீ என்னோட ஆண்டு கூட்டால் இப்போதான் புதுசாக காவடி எடுத்து நான் காவடி அது காவடி ஒன்றுக்கு முடியாது, உங்களுக்கு தரப்பா நேர்ந்தது தான். ஓ, நல்ல கதை. என்ன எனக்கு நேத்திக்கு நீ காவடியை நிறு. சரி, எனக்கு நேத்திக்கு இந்த தலைமுடியை வட்டி மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி நேர்ந்திருக்கலாம். என்ன கதை கதைக்கிறீங்க? நான் தலைமுடியை வட்டி தான் ரோட்டில் போகிறேன் இல்லையே. நீ இப்போ காவடி ஆடுறன்னு சொன்னால் என்ன பாட்டுக்கு ஆட போகிற? விஜய் இந்த பாட்டுக்கு தான். அப்போ விசர் பாட்டுக்கு ஆடுறான்னு நீ முடிவெடுத்துட்ட? என்ன விசர் பாட்டுன்னு சொல்கிறீங்க? நான் விஜய் இந்த பாட்டுக்கு தான் ஆட போகிறேன். இஞ்சவா, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேங்கள், நீ காவடி ஆட இல்லாது விரும்பினால் மொட்டை அடி அவ்வளோதான் செய்யலாம். இந்த காவடி ஆடி ஆடுற விளையாட்டுகள் இங்கே எனக்கு சரி வராது. இங்கே நான் என்ன மொட்டை அடிச்சு போட்டு மொட்டாக்க போட்டு கொடுத்துருக்கீங்களா? சொன்னாலும் நீங்கள் பிடிவாதத்தில் அனுப்பிங்க. இருங்க நீங்கள் விசாரிக்கு ஒன்றும் முழக்கமில்லாமல் நிற்கிறாள் பாவி. இவள் காவடி ஆட, அதுக்கும் சினிமா பாட்டுக்கு ஆட, அவன் டிக்டாக்கில் வீடியோ எடுத்து போட்டு நாற்று நாத்தி போட்டு விட, நானும் இந்த லாச்சப்பலால் நடந்து வர எல்லாரும் கூப்பிடுவோம். என்னென்ன உங்களோட மனுஷன் அந்த மாதிரி ஆட்டம் ஆடினான் ஆடி காட்ட நான் வரும் விசரன். முருகா ஞான பண்டிதா, நீ டிக்டாக்கில் இருக்கிறியோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எந்த நிலவரம் உனக்கு வரக்கூடாது முருகா. அப்போ நீ சொல்லிட்ட ஏற்கனவே, அதுக்கு பிறகு இவங்களை செய்கிறாள்னு சொன்னால் நீ சரியில்லை. என்ன அண்ணே, நான் சரியில்லைன்னு சொல்லாதேங்க. நான் சொல்கிறதே அவள் கேட்குறாள் இல்லை.
அதான் இப்போ பிரச்சனை என்னென்று கேட்டால் முந்தைய ஒரு காலத்தில் புருஷன் கொண்டோளுக்கெல்லாம் மனுஷிமார் இருந்தது. இப்போ மனுஷிமார் எல்லாரும் டிக்டாக் இந்த கொண்டோளுக்கெல்லாம் இருக்கிறோம். என்ன 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 கதைக்கிறீங்க? என்ன டிக்டாக் என்ன கிடக்குது? எந்த நேரம் நீங்கள் டிக்டாக் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. என்ன சொல்றீங்க? என்ன டிக்டாக் கிடக்குமா? இந்த இதை போடுங்க கிடக்க வேறு இந்த அண்ணா வேறு இந்த இதுக்கு என்ன கிடக்கும்? இதுக்கு ஒன்றுமே இல்லையா? டிக்டாக் ஒன்றும் இல்லை. நீ வந்து விஷயம் தெரியாமல் கதைக்கக்கூடாது. என்ன இப்போ வந்து டிக்டாக்குள்ள பார்த்தா நீங்கள் 2 பேரும் சண்டை பிடிக்க போகிறீங்க. போடுறா நடுவுக்குள்ள வரல கொஞ்சம் இருக்கு. ஓகே சண்டை ஸ்டார்ட். அண்ணன் இப்போ என்ன இருந்தாலும் இவள் டிக்டாக்கில் காவடியில் ஆட அவன் எடுத்து அதை போட அது புறம் என்ன போட்டு நாத்த அப்போ நான் வந்து இந்த இதில் சுற்றி வார இல்லையே, அதுக்கு அவனுக்கு தான் நான் வேண்டாம் பண்ணுறேன். அது போட்டு நாத்துவாங்க. இவர் திட்டம் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியுமே 60வது பிறந்த நாள் இருக்குது இல்லையா, அதான் போய் ஊர்லயா சர்ப்ரைஸா செய்ய போறாராம். அந்த அந்த குதிரை வண்டில வாராராம். அந்த கேரளாவான் குட்டு கொண்டா குட்டா குட்ட கொண்டா அதை அடிக்கிறாராம். பிறகு இந்த இது என்னடா யானை 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 வருகுதாம். அப்படியெல்லாம் செய்ய போறாராம். அது சர்ப்ரைஸா செய்ய போறான்னு சொல்றேன். அது சரியும். அதை மட்டும் ஒருத்தர் கழுவி ஊற்ற மாட்டாங்க. அதையும் கழுவி ஊற்றுவாங்க. அதான் கழுவு என்னண்டு. ஆனால் இங்கே வாங்க, நான் இங்கே ஒரு விழா செய்தேன்னால் ஒரு 30,000 ரூபா செலவழிக்கும். அந்த காசை கொண்டு ஸ்ரீலங்காவில் கொட்டி அங்கே உள்ள மக்களுக்கு எல்லாம் கொடுத்து ஒரு வேலைக்கும் காசு தானே என்ன. அப்போ அந்த அதை செலவழிக்கிறதுக்கு தான் நான் போடுறேன். இவ்வளோ மாதிரி தேவையில்லாமல் என்ன இதில் இருந்து 30 வருஷமாக அந்த தேர் வார இடத்துல நின்று ஆட போடுறோன்னு நிற்கிறாள். இனி என்ன டைவர்ஸ் தானே.